இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி மட்டும்தான் இந்தியாவிலேயே நமக்கு வந்து லெக்ஸ் சப்போர்ட்டட் டைப் 7 சார்ஜிங் போர்ட்டு. இது யாரோட சார்ஜிங் போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தரோட சார்ஜிங் போர்ட்டு. இப்போ ஏத்தர் பார்த்திங்கன்னா அவங்களோட சார்ஜிங் போர்ட்டை வந்து தேர்ட் பார்ட்டி நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்ட் போர்ட் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து அராய் அண்ட் அந்த பிஏஎஸ் ஸ்டாண்டர்டுக்குள்ளே வருது. லெக்ஸ் பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏத்தரோட சார்ஜிங் போர்ட்டும் ஓலாவோட சார்ஜிங் போர்ட்டும் ஸ்டாண்டர்ட் போர்ட்டாக கொண்டு வராங்க. We realized that there are practically no charging standard. We decided to build a charging standard from scratch for electric scooters in India. When we had built all of this, we realized it makes no sense to keep a standard proprietary. It allowed multiple competing OEMs to feel comfortable using something because it's not like an Ather standard. It's now becoming an industry standard. This became the first indigenously developed charging standard for light electric vehicles that supports both onboard and offboard charging. Vehicles speak the same language as the chargers now, but it still does not mean that any customer could use any company's chargers. For that to happen, those companies also have to talk to each other. The first example of this entire handshake happened between Ather and Hero very recently. End result is, both of our customers now can use both of our charging stations across the country seamlessly. Hero Vida has already access to more than 1500 Ather chargers, and Ather customers have already access to several hundred Vida chargers pan-India today. That's the ஸோ இந்த 2 போர்ட்டில் மட்டும்தான் வண்டியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஏர்லி அடாப்டர் அப்படின்னு சொல்கிறது, முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டர் எலக்ட்ரிக்கில் மட்டும்தான் இந்த டைப் 7ஓட அந்த சார்ஜிங் போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அப் டு 12 கிலோவாட் வரைக்கும் உங்களுக்கு டிசி சார்ஜிங் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா டிசி சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து அதிகமாகிட்டே போகுது. இது வந்து 12 கிலோவாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்றாங்க. இந்த ஸ்டாண்டர்டை சப்போர்ட் பண்ணுற எல்லா வெஹிக்கிளும் பார்த்திங்கன்னா காமன் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது காமன் சார்ஜர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்ட்டில் வந்து இப்போ டைப் 6 அண்ட் டைப் 7 சார்ஜர்ஸ் வந்து இப்போ சோல்வ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதில் ஏத்தரோட சார்ஜிங் போர்ட்டை எடுத்து இந்த வண்டியை வந்து சார்ஜ் பண்ணலாம். ஓகே, இது அஃபிஷியல்ட்டாக இவங்களும் வந்து போல்ட்டோட டைப் வச்சுருக்கறதுனால அந்த ஏத்தரோட அந்த டைப் 7 சார்ஜிங் போர்ட்டையே எடுத்து இந்த வண்டியை எடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணலாம். ஓகே, அது ஒன்று. லெக்ஸோட இவங்க ஏத்தர் சார்ஜிங் கிரிட் வந்து ஏகப்பட்டது அவைலபிள் இருக்குது. அந்த சார்ஜிங் பாயிண்ட்லேயும் வந்து இந்த வண்டியை சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றது ஏத்தரோட சார்ஜிங் கிரிட்டில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ இவங்க அஃபிஷியலாக சொல்லாத வரைக்கும் ஏத்தர் சார்ஜிங் கிரிட்டில் இந்த வண்டியை சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றத நான் இன்னும் அஃபிஷியலாக சொல்ல. ஆனால் இதை நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த வண்டி ஒரே வண்டி தான். நீங்கள் வேறு மார்க்கெட்டில் வேறு வண்டியே கிடையாது. இந்த ஒரு வண்டி மட்டும்தான் அதர் தென் விடா. ஏன்னா விடா வந்து பார்ட்னர்ஷிப், ஏத்தரோட மேஜர் ஷேர் ஹோல்டர் வந்து ஹீரோ, அதனால் அவங்க கொடுத்து தான் ஆகணும். அதை தவிர அதர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேட்டர் எனர்ஜி மட்டும்தான் ஏத்தரோட சார்ஜிங் பாயிண்ட்டை இவங்க வந்து இவங்களோட ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட வலியுறுத்தல் பேரில் தான் இந்த அராய் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஏத்தரோட அவங்க வீடியோவில் சியூவே சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் ஏத்தர் ஸ்டாண்டர்ட், இஸ் கோயிங் டு பி அ இந்தியன் ஸ்டாண்டர்ட். சூப்பரில் ஏத்தரோட சார்ஜிங் பாயிண்ட்டில் எங்கே வேணாலும் இந்த வண்டியை சார்ஜ் பண்ணிக்கலாம் இன் ஃபியூச்சர். இங்கே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது வரைக்கும் நானும் அனௌன்ஸ் பண்ணலை. ஓகே, ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த வண்டிக்கு ஒரு சேல்ஸ் பிச்சை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவன் நான் லாங் ரைடெலாம் நான் பிளான் பண்ண போகிறேன். இந்த வண்டியை வச்சு ஒரு 200 கிலோமீட்டர் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். இது போகிறதுக்கு எந்தளவுக்கு ஃபீஸிபிலிட்டி, ஏன்னா இட்ஸ் அ பைக் செக்டர். ஸோ கிட்டத்தட்ட காரோட எல்லா விஷயத்தையும் வந்து இதையும் கவர் பண்ண போகுது. இதோட சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. ஸோ இது லாங் டிஸ்டன்ஸுக்கு கண்டிப்பாக சூப்பரான வண்டி. ஸோ இந்த வண்டியில் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக போக போகிறோம். ஹில் ட்ரைவ் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி இது எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது, லாங் ட்ரைவில் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபன் வீடியோவாக இருக்க போகுது. நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் வீடியோவாக இருக்க போகுது. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வண்டியோட இருக்குது, காத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஈவன் நானே இந்த வண்டி எடுக்கும்போது ஏர்லி அடாப்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டி ஆஃபரில் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் அந்த ப்ரைஸுக்கு நான் எடுத்தேன். நான் அந்த ப்ரைஸுக்கு நான் எடுக்கும்போதே நான் சொன்னது என்னென்னா, இந்த வண்டி டிசம்பர் வரைக்கும் தான் இந்த ப்ரைஸில் இருக்கும். சம்வேர் அரவுண்ட் 168 கிட்ட நான் சொன்னேன்னா 168 அதோட கம்மி. ஓகே, ஸோ அந்த ப்ரைஸ் வந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜான் மந்தில் போய் கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் இருக்காதுன்னு நான் எத்தனையோ வாட்டி நான் சொல்லியும் நிறைய பேர் வந்து இப்போ ஜான் மந்தில் வந்து இந்த ப்ரைஸை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்கான ஆஃபர் இருக்குது. அது வந்து இந்த ப்ரைஸ் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இப்போ சொல்லிவிடுவோம். சரியா? இஸ் தேர் எனி ப்ரைஸ் ஆஃபர் கோயிங் ஆன்?
Right now, yes, we have a Pongal offer going on, which is available till end of the month. We have a flat 30,000 off on the on-road price of the vehicle. On road. Yes. So what is the on road price and what is the at present Pongal offer price? See, the on-road price comes to 2,10,000 rupees. With the offer, you will get an on-road price of 1,80,000. 1 lakh 80,000. 1,80,000. Yes. Almost same as the price which I got it, right? Yes. Same. Almost the same. You said 1,90,000, right? Came down 1,80,000. 1,80,000. Yes. ஓகே ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு ஓகேங்களா, லாஸ்ட் பஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஜான் மந்த்க்கு அப்புறம் எல்லா ஈவியோட ப்ரைஸுமே ஏறிட்டே இருக்கு. ஈவன் எவ்ரி பிராண்ட் தே ஆர் இன்க்ரீசிங் த ப்ரைஸ். ஓகே, ஸோ அதனால் இந்த ஆஃபர் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வாங்கணும் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் உடனே எடுங்க. நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள். டீலர் கிட்ட நம்ம கேட்ட வரைக்கும் 1,80,000 which is the same price. நான் அந்த ப்ரைஸு கிட்ட தான் வந்து நானும் வாங்கலாம். ஓகே, If you are missing it in January, obviously the price will be higher. Coming 2,10,000. Yes. ஸோ நீங்கள் இதை விட்டுட்டு பிப்ரவரி மாதத்தில் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2,10,000. ஓகே, அஸ் சிம்பிள். நீங்கள் பொங்கல் ஆஃபரில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணோன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இது உங்கள் விருப்பம் தான். சரி, உங்களோட அடுத்த கேள்வியில் இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். எனி ஃபினான்ஸ் ஆப்ஷன் இஸ் அவைலபிள்? We have multiple finance options. We have banks that give you loan, auto loan. We have tie-up with IDFC, we've got tie-up with Eco5, multiple such banks, including Shriram Finance. We also have a zero-cost EMI option by Pine Labs. You can utilize that also. Depending on your card eligibility, you can get up to 3, 6 or 9 months EMI without any interest. So if I calculate it, this 180 only going to split it for a 9 Yes. without any additional Yes. cost. Any processing fee, any additional? No. 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 Normally there will be any documentation fee 2,000. That is all included inside your this. We are absorbing it. ஓ, ஓகே ஓகே, சூப்பர் ஆஃபருங்க. இப்போ நீங்கள் ப்ரைஸ் நீங்கள் பற்றி பார்த்தா கூட 9 மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்றாங்க. 0% இன்ட்ரெஸ்ட். Yes. விச் இஸ் a வெரி பிக் ஆஃபர். நியூ பிராண்ட், நியூ பைக், நியூ டெக்னாலஜி. இது வரைக்கும் நீங்கள் ரோட்டில் வந்து நிறைய இந்த வெஹிக்கிள் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு 1 இயருக்கு மட்டும்தான். மேபி நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து சர்வசாதாரணமாக நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். சர்வீஸ் சென்டர் இப்போ சோழிங்கநல்லூரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பேன்ஷன் பிளான் சார்? இஃப் பீப்புள் வாண்ட் டு பை இட் ஃப்ரம் அதர் பிளேசஸ் ஆர் இன்சைட் people are thinking that only one showroom is there, any other showroom will be coming up? We are already having talks to increase the network. We will probably have the next showroom in the north side, somewhere maybe Porur or Red Hill side. The next one will be in Tambaram. Most probably will also come to Adyar or Velachery. So overall we will have 5 dealerships at least in Chennai. I'm saying at least. 6 மந்த்தில் 5 டீலர்ஷிப் சென்னையில் மட்டுமே வருது. அப்படின்னா 5 சர்வீஸ் சென்டர். ஓகே, நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சா? 5 ஷோரூம். ஓகே, புதுசாக ஆரம்பித்த இந்த கம்பெனி 5 ஷோரூமே இங்கே வரப்போகுது. அண்ட் வாட் அபவுட் அப்பார்ட் ஃப்ரம் சென்னை? Many people are asking. Apart from Chennai, we already have a dealership operating in Coimbatore. We will have a dealership opening by end of Jan, beginning February, sometimes in Vellore. We are already in discussion and almost closing for Madurai, Trichy, Kanyakumari. So most of the districts in Tamil Nadu will have a dealership operating by end of the year. தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு இங்கே இல்லைங்கன்னு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம அடுத்த 2026 நிறைய டீலர்ஷிப் மதுரை, திருச்சி, எஸ், ஸோ அந்த ஏரியாஸ்லாம் நிறைய ஓப்பன் அப் ஆக போகுது. வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் வேலூர் இம்பார்ட்டன்ட். வேலூர் இஸ் த நெக்ஸ்ட் நியர்பை வேலூர் வந்து இப்போ கொஞ்ச நாள் within February. Yes, in fact even Kanchipuram we are having a discussion. So within there will be few months itself nearby cities going to benefit. All the dealerships will come up. சூப்பர். நீங்கள் கேட்ட டீலர்ஷிப் கேள்விகள் எல்லாமே வந்து நான் கேட்டுட்டேன். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்தது. ஸோ இவங்களோட எக்ஸ்பேன்ஷன் பிளான் எப்படி இருக்குது? நிறைய பேர் அந்த
பையிங் பண்ணும்போது ஏர்லி பேர்ட் ஆகும்போது நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, சப்போர்ட் எப்படி இருக்கும், சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த டவுட்ஸு, ஜென்யூனான டவுட்ஸு, இதை வந்து மறைக்கவே முடியாது. ஏன்னா ஒரு புது கம்பெனி மேலே நம்ம ஒரு பைக் வாங்கணுன்னா இதோட சப்போர்ட் எப்படி இருக்கும், இவங்க அடுத்த 15 வருஷத்துக்கு சப்போர்ட் தருவேன்னு இவங்க சொல்கிறாங்க, ஆனால் இந்த கம்பெனி இருக்குமா, டீலர்ஷிப்போட எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும், புது ப்ராடக்ட், இவங்க டெக்னாலஜிஸ் எல்லாம் எப்படி நம்பலாமா வேணாமான்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நானே இந்த வண்டியை வாங்கி நானே செக் பண்ணி சொந்த காலத்துலேயே நான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இது எதுவுமே பெய்டு இல்லை, எனக்கு இந்த வண்டி பிடிச்சது. ஓகே, வேறு அவ்வளோதான். வேறு இந்த வண்டி வந்து பிடிச்சதுனால தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள், நோ கம்பல்ஷன். உங்களுக்கு வேறு வண்டி இல்லை, இதெல்லாம் வேணாம், பெட்ரோல் வண்டியே போதுன்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, நீங்கள் தான் அந்த டிசிஷன் எடுக்கிறீங்க, உங்களை யாருமே புஷ் பண்ணல. சரிங்களா, நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பிடிச்ச பிராண்டுன்னு இருக்கும், அதுலேருந்து ஒரு பிடிச்ச வெஹிக்கிள்ஸ்ன்னு இருக்கும், அதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்கா, இது வந்து லைஃப் சேவிங் உங்களை சேவ் பண்ணுதா, காசு நிஜமாகவே இந்த வண்டி வாங்கினா சேவ் பண்ண முடியுதா, இந்த பேட்ரி ரிலேட்டட் கன்சர்னாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த கேட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க சிம்பிள், இவங்க தான் இப்போதைக்கு 15 இயர்ஸ் இந்த லைஃப் டைம் வாரண்ட்டி அப்படின்றது ரொம்ப அந்த புது கம்பெனிஸே இவ்வளோ இறங்கி இது கொண்டு வராங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு டைம் அனௌன்ஸ் பண்ணதே, 15 இயர்ஸ் வாரண்ட்டி அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப கரேஜான டிசிஷன் தான் இந்த டைமில் இது இவங்க எடுத்திருக்கிறது. ஸோ அண்ட் லெக் ஸ்டாண்டர்ட் இவங்க மட்டும்தான் இந்த டைப் 7 சார்ஜிங் போர்ட், ஏத்தரோட சார்ஜிங் போர்ட்டை அடாப்ட் பண்ணியிருக்கிறது. ஓகே, விச் இஸ் அ வெரி குட் திங். ஓகே, இவங்க கொண்டு வந்திருக்கிறது. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டி இந்த வண்டியாக இருக்குது. See you on next video. Until then, bye bye from Diwakar. Bye bye.